வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். மக்களே, சிங்கர் ஜானகி அவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா? ஜானகி அம்மா அவர்கள். சிறந்த பாடகி, பின்னணி பாடகி அப்படின்ட்டு பல்வேறு பரிமாணங்கள்ல இவங்க வகிச்சிருக்காங்க. இவங்களை பற்றி கேள்விப்படும்போது உண்மையாவே வியந்து போகுறேங்க. இவங்களை சம்மந்தப்படுத்தி எனக்கு இதுக்கு முன்னாடி பெருசா டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியாது. பட் நெறைய நபர்கள் இப்ப வைரலா பேசவே, இவங்க சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் தேடி அதை பற்றி ரீசர்ச் பண்ணும்போது, உண்மையாவே சூப்பருங்க இவங்க அப்படின்ற மாரி தாங்க சொல்ல தோணுது. ஏன்னா, இவங்க பாடியிருக்கக்கூடிய பாடல் வரிகளா இருக்கட்டும், இவங்க பண்ணியிருக்கக்கூடிய சாதனைகளா இருக்கட்டும், வேற லெவலுங்க. மாற்று கருத்தே கிடையாது. இவங்களுடைய லைஃப் ஸ்டோரிய உங்ககிட்ட எந்த அளவுக்கு ஷார்ட்டா சொல்ல முடிக்க முடியுமோ, அந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ட்டா சொல்லிர்றேன். அதாவது மக்களே, இவங்க தமிழ்நாட்டுல ரொம்ப பிரபலமானவர்கள். ஆனா, இவங்க பிறந்திருக்கக்கூடிய ஊர் ஆந்திர மாநிலம்ங்க. ஆந்திராவுல இவங்க சிஸ்டாலா ஸ்ரீ ராமமூர்த்தி ஜானகி அப்படின்ற மாரியான ஒரு பெயர் தான் இவங்களுக்கு. இவங்களுக்கு வயசு 88 வயசு என்பது இப்ப ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய ஹஸ்பண்ட் ராம் பிரசாத். இவங்களுக்கு ஜானகி அவர்களுக்கு முரளி அப்படின்ற ஒரு மகன் இருக்காங்க. ஸோ இவங்களுடைய வாழ்க்கை உறுப்பினர்கள், முக்கியமான நபர்கள் இவங்க தாங்க. இவங்களுடைய ஹஸ்பண்ட் 1997ல கணவர் இறந்து போறாரு. இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பதாக சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதனால அவர் இறந்து போறாரு. அதுக்கப்புறம் இவங்க சினிமா துறையிலையும் சரி, கலைத்துறையிலையும் சரி ரொம்ப பெருசா சாதிச்சுட்டு வராங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பேரிடி என்பது ஏற்படுது. எங்கன்னு பார்த்தோம்னா, இந்த வருஷம் தாங்க ஜனவரி 22 அவங்களுடைய பையன் இறந்து போறாருங்க. அவங்களுடைய பையனுக்கு வயசு 65 வயசு ஆகுதுங்க. ஸோ இவங்க ரொம்ப முழுசா உடைஞ்சு போறாங்க. இவங்க பையன் இறந்து போன பிறகு. இதெல்லாம் கேட்கும்போது எவ்வளவு சேடா இருக்கு. பட் இவங்களுடைய கூஸ் பம்ப்ஸ் லைஃப் ஸ்டோரியை பத்தி உங்ககிட்ட இப்போ சொல்றேன் பாருங்க. இவங்களுக்கு 3 வயசா இருக்கும்போது இவங்க பாட ஆரம்பிச்சிருக்காங்க. 9 வயசுல இவங்க மேடை ஏறி இருக்காங்க. 3 வயசுலயே இசை சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்களை கத்துக்கினாங்க. 9 வயசுல மேடை ஏறி அவங்க பாடல்களை பாடியிருக்காங்க. 1957ல தமிழ் சினிமாவுல இவங்க அறிமுகமாகறாங்க. அப்பயே இவங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மொழிகள்ல பாடும் வாய்ப்பு என்பது இவங்களுக்கு கிடைக்குது. அவ்வளவு சூப்பரா இருக்கு வாய்ஸ் அப்படின்ட்டு எல்லா மொழிகள்ல இருக்கக்கூடிய முக்கியமான அந்த மியூசிக் டைரக்டர்ஸ் இவங்க எல்லாம் ஜானகி அம்மா அவர்களை அவ்வளோ டிமாண்ட் வச்சு அழைச்சிருக்காங்க. அவ்வளோ அற்புதமான வாய்ஸ் வச்சிருக்கிறவங்க தான் ஜானகி அம்மாள். ஸோ அது மட்டும் இல்லாம இவங்க 48,000 சம்திங் சாங்ஸை இவங்க பாடியிருக்காங்க மொத்த மொழிகள்லையும். பார்த்துக்கோங்க அப்போ எவ்வளவு பெரிய ஒரு ஜாம்பவான் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சவுத் இருக்கு பாத்தீங்களா? இந்தியாவுடைய சவுத் பகுதியில கிட்டத்தட்ட இவங்க 32 அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. எல்லா கவர்மெண்ட்லயும். அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட், ஆந்திரா கவர்மெண்ட், கர்நாடகா, கேரளா அப்படின்ட்டு 32 அவார்ட்ஸை இந்த ஸ்டேட்ஸ் கிட்ட இருந்தே வாங்கியிருக்காங்க. 4 முறை தேசிய விருது வாங்கியிருக்காங்க. 2013ல இவங்க ஒரு தரமான ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா, இவங்களுக்கு நம்மளுடைய இந்திய அரசு பத்மபூஷன் விருது கொடுக்கும்போது இவங்க அதை மறுத்திருக்காங்க. என்ன நீங்க எல்லாத்தையும் தாமதமா தான் கொடுப்பீங்களா? நீங்க கொடுத்தா பாரத ரத்னா கொடுங்க, இல்லைன்னா எனக்கு விருதே தேவையில்லை, என் ஃபேன்ஸ்க்காக தான் நான் பாடுறேன் அப்படின்ட்டு அவங்க ரசிகர்களை முன்னிறுத்தி அவங்க அந்த விருதையே வேணான்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ தக் லைஃப் இருக்கக்கூடிய ஒரு பெண் தான் ஜானகி அம்மா அவர்கள். அது மட்டும் இல்லாம இவங்க லாஸ்டா அவங்களுடைய காலகட்டத்தை எவ்வாறு கழிச்சிருக்காங்கன்றதை பத்தி சொல்றேன். ரொம்ப சேட் ஆயிடுவீங்க. அவங்களுடைய மகன் இந்த வருஷம் ஜனவரி 2026ல ஜனவரி மாசம் இறந்து போனார் இல்லையா? அப்பல இருந்து அவங்க ஒரு மாதிரி மன கஷ்டத்துல இருந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அவங்களுடைய சொந்த ஊர் ஆந்திராவா இருந்தாலும், தமிழ்நாட்டுல அவங்க பெருசா சாதிச்சு இருந்தாலும், ஆனா அவங்க போய் தங்கி இருந்தது கர்நாடகா, மைசூர்லங்க. ஸோ அங்க போய் அவங்க வாழ ஆரம்பிச்சிட்டாங்க இறுதி காலகட்டத்துல. அங்க இருக்கக்கூடிய ஒரு வாடகை வீட்டுல வாழ்ந்திருக்காங்க. ஸோ அந்த வாடகை வீட்டுல இருக்கக்கூடிய அந்த நபர் ஜானகி அம்மா அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு ஃபேன். ஸோ ஒரு ஃபேனுடைய வீட்டுல, வாடகை வீட்டுல அவங்க வாழ்ந்திருக்காங்க. ஸோ இவங்க அவ்வளோ காசு இல்லாதவர்களா அப்படின்ட்டு மட்டும் பாத்துறாதீங்க. இவங்களுடைய சொத்து மதிப்பு 537 கோடி தேரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் கடைசி காலகட்டத்துல கர்நாடகாவில் ஒரு வாடகை வீட்டுல வாழ்ந்துக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய ஆன்மீக தலங்கள் இருக்கும் பாத்தீங்களா? அந்த ஆன்மீக தலங்கள்ல போயிட்டு இவங்க சாமியை கும்பிடுறது, அந்த கடைசி காலகட்டத்துல சாமியை பயங்கரமா இவங்க நம்ப ஆரம்பிச்சாங்க. ஸோ கடைசியா அவங்களுடைய மகன் நினைவா ஒரு ட்ரிபியூட் ஈவெண்ட் நடத்தணும் அப்படின்றதுக்காக தயாராயிருந்தாங்க அவங்க. பட் என்ன பண்றதுங்க? ஸோ கடவுள் எல்லாருக்கும் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாரு. நம்மளை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு சக்தி நம்மளுக்கு ஒரு டாட் வச்சிருப்பாரு. அந்த டாட் ஜானகி அம்மா அவர்களுடைய வாழ்க்கையில இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கு. வயது மூப்பின் காரணமாக அவங்க இறந்துட்டாங்க. ஸோ நம்மளுடைய சவுத் பெல்ட்டையும் தாண்டி இந்திய அளவில் அவங்களுடைய இறப்பு என்பது ரொம்ப ஒரு துக்கமான ஒரு விஷயமாக மாறிடுச்சு. ஏன்னா மிகப்பெரிய ஒரு சாதனையை பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, அவ்வளோ முக்கியமானவங்க கலைத்துறையில. நம்மளுடைய தமிழக முதல்வராக இருக்கட்டும், முக்கியமான நடிகர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு நேர்ல சென்று இறுதி அஞ்சலி பண்ணியிருந்தாங்க. சோசியல் மீடியா பக்கத்துல அந்த இரங்கல்களை பதிவு பண்ணியிருந்தாங்க. வேற லெவலா இருக்குங்கல்ல இந்த இந்த பெண்ணுடைய ஸ்டோரியை பத்தி கேட்கும்போது. அதாவது மக்களே, நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு குழந்தையா பிறக்கும்போது ஒண்ணுமே நம்ம கொண்டு வர போறது இல்லை. ஆனா நம்ம போகும்போது
மிகப்பெரிய ஒரு புகழையும் மிகப்பெரிய ஒரு சாதனையும் பண்ணிட்டு தான் போகணும். அத்தனை பேர் ஆஹா ஓஹோன்னு பேசணும். ஸோ ஜானகி அம்மா அவர்களை பாருங்க, எத்தனை பேர் எவ்வளவு பாராட்டி பேசுறாங்க. இதான் மனிதர்களே சாதனை. இப்படிதான் வாழ்ந்தா வாழணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ அவ்வளோ இன்ஸ்பயர்டா இருக்கு இந்த ஸ்டோரி. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.